மோஸ்ட் பிசினஸஸ் ஃபெயில் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் என்ன? உங்ககிட்ட சர்வீசஸ் இருக்கு, ப்ராடக்ட்ஸ் இருக்கு, பட் அந்த கிளைண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பிரிட்ஜ் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன். இங்கதான் மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் பீப்புளும் என்டர்பிரனர்ஸும் லாக் ஆயிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வெறும் பேசுறது மட்டும் தான் நான் மேக்ஸ் ஆஃப் த நிறைய டைம் நினைச்சிட்டு இருந்திருக்கேன். பட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வெர்பல், வோக்கல், ஸ்பீக்கிங், பாடி லாங்குவேஜ், சைக்காலஜி, இது எல்லாம் சேர்ந்ததுதான் கம்யூனிகேஷன். ஸோ நான் ஒரு பிசினஸ் கம்யூனிகேஷன் கோச் அப்படின்னு சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் 1.5 years நான் வந்து ஒரு கோச்சிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஜஸ்ட் டாக் வித் 100 amounts ஆஃப் கிளைண்ட்ஸ் அண்ட் என்னோட பழைய சேனல்ல 4.3K ஃபாலோவர்ஸ் நான் வந்து வச்சிருக்கேன். அட் த சேம் டைம் என்னோட வீடியோஸ் 23K வியூஸ், 16K வியூஸ்ன்னு சொல்லி இப்படி வியூஸ் போயிருக்கு. ஏன்னா எமோஷனலி எப்படி கனெக்ட் ஆகுறது ஆடியன்ஸ் கூட, எப்படி பேசுறது, எப்படி ஒரு ஹை பேயிங் கிளைண்ட் எடுக்கிறதுலாம் நான் நிறைய கத்துட்டு இருந்திருக்கேன். அண்ட் ஸோ அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இன்ஃபேக்ட் இங்க ஸ்பெஷலே என்ன அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நான் கோச் பண்ணிட்டு இருக்கேன் ஆஃப்லைன்ல. அவருக்கு அது ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. ரைட். ஸோ தட்ஸ் வை அந்த ஆன்லைன்ல நிறைய பேருக்கு சொல்லி தரலாம் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அந்த சேனல். ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஹை பேயிங் கிளைண்ட்ஸ் பிடிக்கணும். டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் ட்ரீட் பண்ற கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான கிளைண்ட்ஸ் வந்து நீங்க பிடிக்கணும்னா கம்யூனிகேஷன் தான் நீங்க யாருங்கிறத சொல்லும். அதுதான் இந்த சேனல்ல நான் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இஃப் யூ நீட் இன்னும் மோர் கம்யூனிகேஷன் டைப் ஆஃப் கான்டென்ட்ஸ் நினைக்கிறீங்கன்னா ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கேன். ஜஸ்ட் கோ அண்ட் செக் திஸ்.